ஆ. எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லவ், காதல். அந்தோணி படத்துல என்ன மாதிரியான காதல் வந்து எதிர்பார்க்கலாம்? நான் பெருசா காதல் அந்தோனி படத்துல நம்புறது இல்ல. பட் அந்தோனி படத்துல வந்து காதல் மொத்தமாவே நம்பலாம். இவங்க ஒரு கல்ல தோசை சாப்பிட போனாங்கன்னா, ஆ. அந்த தோசை கல்ல யாரு கண்டுபிடிச்சாங்க? விறகு எந்த ஊர்ல இருந்து வந்துச்சு? ஆ. தோசை மாவு லண்டனா, பிரான்ஸா? ஓ, அந்த லெவலுக்கு. அது கரண்டி யாரு பண்ணாங்க? ஆ. அதெல்லாம் பண்ணி அந்த தோசை சுட்டு குடுத்த உடனே, அதுக்கு இடையில அவ்வளவு கேள்வி வச்சிருப்பாங்க. தனி வழி. சினிமா டயலாக் வரக்கூடாது. நான் சொன்னேனா இல்லையா சினிமா டயலாக் சி, சி, சி. சொல்லக்கூடாதுன்னு? ஆனா முதல்ல சினிமா டயலாக் தான் சொன்னாங்க. இல்ல, ஆமா. நான் ஒரு நடிகன், தான் ஒரு ப்ரொடியூசர். அது சினிமால வரல. இல்ல. ஃபாஸ்டா குடிச்சிருங்க. ஓ நோ 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 நோ. மக்களே, இன்னைக்கு நம்ம கூட ஒரு அருமையான மூவி டீம் வந்திருக்காங்க. அந்தோணி படத்தோட டீம் மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர்பா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க ப்ரொடியூசர் சார்? சிறப்பா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆஹா, நைஸ். ஹீரோ அவர்களே எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. சூப்பர்னு இப்படி காமிச்சா பக்கு பக்குன்னு இருக்கே. இல்ல, நம்மளோட அந்தோணி படத்துக்காக பயங்கரமா போராடி இந்த மாதிரி ஒரு காயமா? ஐயோ, அப்படியெல்லாம் கிடையாது. இது சும்மா என்ன ஆர்வ கோளாறுல நடந்த விஷயம், அதை விட்டுருவோம். ஓகே. ஹீரோயின் அவர்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் நான் அந்தோணி படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். ட்ரெய்லர் பார்த்தேன், வேற லெவலா இருக்கு. ரொம்ப யதார்த்தமா இருக்கு. ஆஹா, ரொம்ப ஒரு ஸ்வீட்டான கதையா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அந்த வாழ்வாதாரத்தை ரொம்ப அழகா காமிச்சிருக்கீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ செட் வந்து கேட்டலாம். ஸோ சொல்லுங்க சார், இந்த படத்துக்குள்ள எப்படி ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க? எந்த விஷயம் வந்து ரொம்ப கவர்ந்துச்சு இந்த படத்துல? முதல்ல அந்த ஹீரோ சாரை விட்டுட்டு கதையின் நாயகன்னு சொல்லுங்க, இல்லாட்டி இந்த கதை மைய புள்ளிட்டு சொல்லுவோம். இந்த படம் ஒரு ஹீரோ படம் எல்லாம் கிடையாது, இல்லை ஒரு வில்லன் படம் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு டைரக்டரோட படம். இது வந்து ஒரு டைரக்டரோட விஷனில் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் அதுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இது ஒரு ஹீரோ படம் கிடையாது. ஓகே. எந்த விஷயம் ரொம்ப வந்து கவர்ந்துச்சு உங்களை? இல்லை, இது எப்படின்னா, இது பல பல நூற்றாண்டு கனவுல ஒன்று தான் இந்த படம். ஏன்னா இலங்கையில் நான் நினைக்கிறேன் ஒரு 50 படம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இலங்கை தமிழ் சினிமாவாக யாருக்கும் இருக்குன்றது தெரியாது. இப்போ நீங்கள் கூடி பார்த்துருக்க மாட்டீங்க, நானும் இன்னும் பார்த்தது கிடையாது. எல்லாரும் முயற்சி பண்ணி தோற்று போய் அதுக்கப்புறமா இந்த போருக்கு அப்புறமா சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ், சாங்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி குட்டி குட்டி படமாக நமக்கு நடந்த பிரச்சனைகள் மூலமாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் அனுப்பி அவார்டுக்கெலாம் அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்படி அதே மாதிரி தான் இதே டைரக்டரும் வந்து இந்த படத்தோட 2 டைரக்டர்ஸ் 2 பேருமே அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்க பண்ணிட்டு இருந்தாலும் என்ன பண்ணாங்கன்னா, லாஸ்ட்டு 7 இயர்ஸாக நாம் ஒரு சினிமா இலங்கையில் படைக்கணுமா இருந்தால் முதல்ல கற்றுக்கணும். நமக்கு கற்றுக்கிறது எங்கே இருக்குன்னா, நமக்கு பாரதி ராஜா சார்லேருந்து ஆரம்பித்தோம்னா இந்த மண் தான். இந்த மண்ணில் வந்து முதல்ல பெரிய பிரச்சனையை வீசா எடுக்கிறது. இலங்கை தமிழா வீசா கிடைக்காது. ஏதோ ஒரு 3 மாதம் 2 மாதம் வீசா எடுத்து வந்து என்ன வேலை சினிமாவில் கிடைக்குதோ அதில் மெயினாக ஜெனோசன் ஒரு டைரக்டரு, அவர் என்ன வேலை கிடைக்குதோ அந்த வேலைலாம் பண்ணுவாங்க. நாளை திட்டிக்கிறேன், இங்கே வந்து சினிமா கற்றுக்க வந்துட்டு எனக்கு வந்து கொத்தனார் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் உங்கள் ஊரில் பண்ணிக்கலாம் தானேன்னு சொல்லிட்டு இவங்களோட கனவு எல்லாம் இருக்கும்போது ஒரு நல்ல ப்ரொடியூசர் தேவைப்படும். ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் நீங்கள் என்ன தான் கனவுன்னா நடக்காது. அப்படி ஒரு கிடைச்சவர் தான் வந்து எங்களோட ப்ரொடியூசர் ரமணன். அவர் வந்து சுகிர்தன் செஞ்ச ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்றுக்கு சின்ன ஒரு அமௌண்ட் கொடுத்து சரி பண்ணி காமி அப்படின்னாரு. ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு அவர் ஒரு காலத்தில் கண்ட கனவு தான் இலங்கையில் சினிமா எடுக்கும்னு சொல்லி. ஓகே, என்ன பார்த்த மாதிரி இருக்குது அந்த பையனை அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசார இது பண்ணோன்னே சரி ஒரு பெரிய படம் பண்ணுவோம் ரெண்டு ஆரம்பித்தது. அது பெரிய படம்னா எப்படின்னா ஒரு இலங்கை காசுக்கு ஒரு 1.5 கோடியில் பண்ணிடலாம் அப்படி ஆரம்பித்து இந்த அந்தோணி கதை கேட்டு அவருக்கு பிடிச்சி போய் அந்த கதை ஒன்றொன்னா ஒவ்வொரு விஷயமா உள்ளே கொண்டு வந்து அவருக்கு மேலே பாரத்தை சுமத்தி 2 கோடி 3 கோடி 4 கோடி 5 கோடி 6 கோடி 8-10 கோடி கிட்ட வந்து அவரும் யாரா அவங்க புது பசங்க இப்படி பண்ணுறாங்கன்னு மோகம் சொல்லிக்காம வந்துட்டு கேட்குற நேரமெல்லாம் எப்படியாவது அவரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் அவங்க இவங்கெல்லாம் ஃபண்ட் கரெக்ட் பண்ணி அதுக்கு ட்ரீம் லைன்ஸ் ப்ரொடக்ஷன் ஒருத்தர் வந்தாங்க. அப்புறம் விஜயன்னு சொல்லி என்னோட நண்பர் ஒருத்தர் வந்துட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவான நண்பர், சரி பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி வரும்போது நானும் அதுக்குள்ளே ஆப்டாயினேன். நல்ல பொறுமையாக மேக் பண்ண விட்டார் ப்ரொடியூசரு. எங்கள் ஊர் படத்துக்கு அப்படிலாம் மேக் பண்ண விட முடியாது, ஏன்னா எங்களுக்கு வணிகம் கிடையாது. யார்கிட்ட கொண்டு விற்க போகிறோம், இந்த படத்தை யார்கிட்ட கொண்டு விற்க போகிறோம், யார் பார்க்க போகிறோம்னு சொல்லுன்னு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படியே மகுடம் சூட்டின மாதிரி இளையராஜா சார் அந்த படத்தை பார்த்தாரு.
அவர் 1524 படம் 23 படம் பண்ணவர். இது 524வது படம். இந்த படத்தை பார்த்துட்டு இந்த பசங்களையும் பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. பெரிய விஷயம். ஆமா. அது பெரிய விஷயம்ன்ற விட எங்களுக்கே நம்பிக்கை வந்துச்சு நல்ல படம் எடுத்திருக்கோன்றது. ஆமா, அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆமா. அப்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம். அவர் எத்தனை பேரை பார்த்து ஆமா. அதான் அப்படி எல்லாரும் வந்ததா நானும் அப்படி வந்தேன். இது ஒரு எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, பட் தேங்க்ஸ், ஏதோ ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் நான் சினிமாவுக்கு வந்து 12 வருஷம். ஆ. இதான் நான் லீடாக பண்ணுற படம். ரொம்ப அழகா சொன்னீங்க. அண்ட் பானு ரொம்ப அழகா நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்க. நல்ல ஒயிட் சாரியில ஒரு தேவதை மாதிரி வந்திருக்கீங்க. ஐயோ! ம். ஸோ பானு, உங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். நீங்க வந்து நம்ம தமிழ் சினிமால சூஸ் பண்ற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப செலக்டிவான மூவிஸ் தான் சூஸ் பண்ணுவீங்க. கேரக்டர்ஸ் வந்து எல்லாரும் பேசப்படுற கேரக்டர்ஸா சூஸ் பண்ணுவீங்க. இந்த கதை வந்து உங்களை எப்படி வந்து கவர்ந்துச்சு? எப்படி வந்து நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு ஒரு எஸ் கால் ஷீட் வந்து எப்ப கொடுத்தீங்க? இல்ல முதல் வாட்டி ஃபோன் வரும்போதே நான் மறந்துட்டேன்னா அந்த படம் மோஸ்ட்லி நான் பண்ண மாட்டேன். அது ஓகே. எனக்கு ஒரு சின்னது. ஏன்னா நானே மறந்துட்டேன்னா ம். அது அப்படித்தானே அந்த மாதிரி. பட் இந்த கதை வந்து எங்கேயோ மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது. ஏன்னா நான் வேற ஒரு பிளேஸ்ல இருந்தேன். சினிமா ஃபிலாசபி ஏதோ படிச்சுட்டு இருந்தேன் யூனிவர்சிட்டியில. சும்மா சும்மா அப்படியே ம். டைம் நடுவுல. ஆனா ஒரு நாள் எங்கேயாவது விபஷ்னாக்கு போனேன். அங்கிருந்து வந்து எனக்கு ஞாபகம் இது இன்னும் எனக்கு ஞாபகம் இருந்தா நான் இது பண்ணுவேன், இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன்னு நான் மைண்ட்ல ம். வச்சுட்டு தான் போனேன். அங்கிருந்து வந்த உடனே இவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆனா வரும்போது அந்த வழியில 2.5 hours ஒரு யாத்திரை இருந்தது. அந்த யாத்திரையில வந்து எனக்கு இந்த கதை ஞாபகம் இருந்தது. அவர் சொன்ன விதானம், இல்லைன்னா அந்த கதையில என்ன ஆகும், ஸ்டார்ட் எப்படி ஆகும், எண்ட் எப்படி ஆகும், அந்த மாதிரி. இன்னும் சில திங்ஸ் கிளியர் ஆகல. ம். பட் அவ்வளோ ஞாபகம் இருந்தது, எனக்கு பிடிச்சிருச்சு. ஸோ சரி அப்போ பண்ணிக்கலாம். ஏன்னா கடவுள் மேல காதல் மேல நம்பிக்கை பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். அது ம். இப்போ இருக்கிற நிலைமையில. ஆ. ஆனா இந்த சினிமால வந்து 2மே இருக்கு. ஸோ நமக்கு பெருசா இல்லாத பண்ணி காட்டலாமே, அந்த மாதிரி ஓ. பண்ணி பார்க்கலாம். அண்ட் சுதர்ஷன், வெல்கம் டு தமிழ் சினிமா. தேங்க்யூ. எப்படி இருக்கு தமிழ் சினிமா? அந்த வரவேற்பு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது ரொம்ப காலமா வாய்ப்புக்காக தேடி அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது, ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒண்ணு தேடி போயிட்டு இருக்கும்போது, அதே மாதிரி இந்த சினிமாவும், வாய்ப்பும் நம்மள தேடி வந்துட்டு இருக்கும். அதுல நம்ம முயற்சி பண்றதையும், ஓடிட்டு இருக்கிறத நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2ம் கரெக்ட்டா ஒண்ணாகும்போது தான், அது கரெக்ட்டான ஒரு பிளாஸ்ட் ஆகும். ஒரு நல்ல ஒரு ஸ்பார்க் கிடைக்கும்னு சொல்லி. அப்படி ஒரு ஸ்பார்க்கா நான் இத பார்க்குறேன். ஏன்னா, இன்னைக்கு இந்த ஜெயா டிவில நான் இன்டர்வியூ வந்திருக்கேன். இதே ஜெயா டிவிக்கு நான் வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட் வந்திருக்கேன். ஒரு ஓ, வாட்டி. ஓகே. ஒரு வாட்டி வந்திருக்கேன். ஸ்க்ரீன் டெஸ்ட் வந்திருக்கேன். ஆங்கரிங் பண்றதுக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு படம் பண்ணிட்டு, கெஸ்ட்டா கூப்பிட்டு கேட்கறதுங்கிறது அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல். அது இந்த இடத்துல எனக்கு குட்டி குட்டி ஆசைகள் இருக்கும்ல. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆசை. அது நடக்குது. அது அது கரெக்ட்டா கொண்டு போணும். அடுத்தடுத்த வாய்ப்புகள். இன்னைக்குமே வந்து தமிழ் சினிமாவும் சரி, சினிமா விரும்பிகளும் சரி, நம்ம மக்களும் சரி, கரெக்ட்டான ஒரு விஷயத்த, கரெக்ட்டான ஆட்கள தூக்கிவிட்டு அவங்க ஏத்துக்கொள்றாங்க. ஸோ அப்படி என்னையும், நம்ம எல்லாரையும் ஏத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்தோணி படத்துல வந்து நீங்க ப்ரொடியூசர் மட்டும் இல்ல, ஒரு சூப்பரான நடிகர் வேற. ஒரு இம்பார்ட்டன்ட்டான கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கீங்களே. என்ன கேரக்டர்னு லைட்டா எங்களுக்கு ஒரு கிளிம்ஸ் குடுக்கலாம்ல? ஆமா. அந்த அந்தோனி மெயின் கேரக்டரோட நம்ம ஒரு நட்பாக இருக்கிற ஒரு பாலிய நண்பராகவும், ஒரு சம்மாட்டி என்று கிடைக்கிறது. சம்மாட்டிங்கிறது வந்து ஒரு ஊர் பெரியவர் மாதிரி, இல்லாட்டி நான் ம். ஒரு 10 பேருக்கு ஒர்க் குடுத்த மாதிரியும், இவர் மண்டாடிங்கிறது வந்து அவருக்கு அடுத்ததா அவரு ஓ. ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு அதில ஒரு சம்மாட்டிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஊர் பெரியவர் மாதிரி இருப்பார். நைஸ். சினிமா பண்ணும்போது நாங்க வந்து ப்ரொடியூசரா குடுத்தோம். அதுக்கப்புறம் அவர் சம்மாட்டி கூட. ஸோ 2மே சிமிலர் திங்ஸ். நைஸ், நைஸ், நைஸ். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி ஆவலா காத்துட்டு இருக்கு. உங்களுக்காக ஏகப்பட்ட டீ வச்சிருக்கோம். இந்நேரத்துக்கு ஆறி போயிருக்கும். பரவாயில்ல, நீங்க குடிப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். ஓகே? நன்றி. ஆரம்பிச்சிடலாமா? யார்ட்ட இருந்து ஃபர்ஸ்ட் போலாம்? அவங்கள டீ லவர். அப்படியா? பானுக்கு டீ டீ ரொம்ப டீ பிடிக்குமா? காஃபி. காஃபி ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் டீ. ஓகே. அங்கே உங்களுக்காக ஃப்ளாஸ்கில் அப்ப வச்சுருக்காங்க. அது வந்து காஃபி. இது அவங்களுக்காக டீ. ஓகே. எந்த டீ வேணும்? மாச்சா டீ, மசாலா டீ, சென்சா டீ, ஜிஞ்சர் டீ, மின்ட் டீ, பிளாக் டீ? ஜிஞ்சர் டீ. ஜிஞ்சர் டீ. ஓகே. ஜிஞ்சர் டீ உள்ள ஜிஞ்சர் டீ இருக்கும் நீங்க நினைப்பீங்க. டொன்டடாயின். காதல் வந்திருக்கு. எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காதல். சோ காதல் பத்தி தான் நீங்க சொல்லணும். அந்தோணி படத்துல நாங்க சொல்லணுமா? ஆமா, ஓ. நீங்க தானே சூஸ் பண்ணீங்க ஜிஞ்சர் டீ.
அதுக்குள்ள டீ இல்ல. மாச்சா கீச்சா ஏதாவது கொடுத்தாங்க போதும்ல. ஐயோ! பாருங்க ஆ. கேமரா பாருங்க பிராங்க் பண்றோம் அந்த மாதிரி. அடேங்கப்பா. சோ எஸ் எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லவ், காதல். அந்தோணி படத்துல என்ன மாதிரியான காதல் வந்து எதிர்பார்க்கலாம்? நான் பெருசா காதல் அந்தோனி படத்துல நம்புறது இல்ல. பட் அந்தோனி படத்துல வந்து காதல் மொத்தமாவே நம்பலாம். ஓ. ஸோ ஆமா. அது ஒரு ரொம்ப பொய்டிக்கா, ஆ காமா, கைண்டா அந்த மாதிரி இருந்த ஒரு காதல். அது எதிர்பார்க்கலாம். நைஸ். அது வாழ்க்கையில கூட நமக்கு கிடைச்சிருச்சு. அது ஒரு பாக்கியம். பட் ஆனாலும் சினிமால டெஃபினெட்லி கிடைச்சிருச்சு. ஓகே. அது ஒரு நல்ல விஷயம். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா டக்குன்னு வந்து எனக்கு இதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. காதல நம்புறது இல்லன்னு எங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன் நம்புறது இல்ல பானு காதல அப்படின்னு. இல்ல அப்படி இல்ல. லைக் ரொமான்டிக் லவ்னா மேபி அவ்ளோ நான் யோசிக்கிறது இல்ல. பட் பட் எல்லா விஷயத்துல நம்ம எது பண்ணாலும் இங்க இருந்து அங்க ஒரு கப் யாராவது குடுக்கணும்ல கூட, அதுல கூட காதல் இருக்குன்னா, அது நான் கண்டிப்பா நம்புறேன். பட் ரொமான்டிக் லவ்க்கு வந்து அது ஒரு வேற ஸ்ட்ரீம். அதுக்கு வேற ஒரு மாதிரி போணும். அந்த சோ அது டிபார்ட்மெண்ட் வேண்டாம். நான் ரொம்ப இப்ப கஷ்டம் என்டர் அது. போறது இல்லையா? ஆமா. அது ரொம்ப கஷ்டம். காதலிக்க நேரம் இல்லை. காதலிக்க நேரம் இல்லை. ஏன்னா பானு அவ்வளவு பிஸியா இருக்காங்க. ஒர்க் தான் காதலிக்கிறீங்களா? சரி, நம்ம ஆடியன்ஸ்க்காக சொல்லுங்களேன். பானுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தா ஆஹா இதெல்லாம் இருந்தா எனக்கு சூப்பர்ப்பா, என் பார்ட்னர்ட்ட இந்த விஷயங்கள்லாம் இருந்தா நான் ஃபிளாட் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்? ரொம்ப கைண்டா இருக்கணும். அப்புறம் டிராவல் பண்ணணும். ரீட் பண்ணணும். ஃபிலாசபி படிச்சா நல்லா இருக்கும். அவங்க சோலோவா பண்றதுதான் அது. அதத்தான் சொல்றாங்க. இவங்க ஆமா. என்னென்னலாம் பண்றாங்களோ அவங்களும் பண்ணணும். ஆமா. இதெல்லாம் பண்ணா அப்புறம் ரொம்ப ஹவுஸ் எல்லாம் ஒரு கிளீனா நல்ல இருந்தா, சாமியாரா ஆமா நீட்டா. கொஞ்சம் அப்படியே ஹவுஸ் எல்லாம் கிளீனா இருந்தா, அதெல்லாம் பண்ணா போதும். எஸ்தெட்டிக்கா இருக்கணும் அதெல்லாம். நைஸ். ஓகே, நீங்க சொல்லுங்க சார். காதல் விஷயங்கள் வந்து நான் டீ, காஃபி, கதையில். மோர் ஒண்ணுமே குடிக்கிறதில்ல. அது உங்களுக்கு டீ காஃபி மோரே இருக்க போதில்ல. அதுக்குள்ள ஏதாவது வில்லங்கமான விஷயங்கள் தான் இருக்கும். சரி, உங்களுக்காக மின்ட் காஃபி குடிச்சு பார்ப்போம். மின் டீ உள்ளே. சே, நான் உங்களுக்கு இதை கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. கொடுங்க கொடுங்க. அல்வா கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. அல்வா அது புரியல பானுக்கு. நம்ம மெட்ராஸ்ல அல்வா கொடுக்கறதுனா ஏமாத்திட்டாங்க ஓ அப்படியா? அந்த ஓகே, மாதிரி. ஓகே. ஐ மீன் ரொம்ப சீரியஸ் ஏமாத்துறதுலாம் இல்ல, பட் ஃபன்னா ஏமாத்துறது கூட. ஆமா. கடைசியா நீங்களும் ஏமாத்துறதுன்னா பாவம்ல ஒரு மனுஷன். நான் இப்படி வந்து உங்களுக்கு அல்வா கொடுப்பேன்னு எதிர்பார்க்கல. சோ சொல்லுங்க, உங்களோட வாழ்க்கையிலேயே கிடைச்ச மறக்க முடியாத அல்வா. அல்வானே தெரியாதுப்பா ஆனா எனக்கு அல்வா குத்துட்டாங்கப்பா அப்படின்னா எந்த இன்ஸ்டன்ஸ் உங்களோட லைஃப்ல? நான் ஆர்டிஸ்டா வந்த பிறகு அல்வா நான் இது வரைக்கும் வாங்கினதில்ல. பட் நான் ஒன்றும் பெரிய திறமசாலியோ படிச்சவனோ அதெல்லாம் கிடையாது. ரொம்ப உண்மைகளை நம்புறவன், உண்மையான சிரிப்பை நம்புறவன், உண்மையான ஆளுங்களை நம்புறவன். ஆனால் நம்பின 99% எல்லாமே பொய், அல்வா தான். மற்றவர் மேலே குறை சொல்ல முடியாது. நான் கொஞ்சம் கோவக்காரன். நான் நேர்மையான கொம்பனுன்ற ஒரு எண்ணம் என்கிட்ட நிறைய இருக்குது. அதாலேயே வந்துட்டு எனக்கு டைம் கீப் அப் பண்ணணுன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. 5 மணிக்கு வரேன்னு சொன்னால் நீ 5 மணிக்கு வரணும். அடுத்த நாள் 5 மணிக்கு கூட நீ வரலாம். ஆனால் எனக்கு 4:55க்காவது நான் 5 மணிக்கு வர முடியாதுன்ற எனக்கு சொல்லணும். ஆனால் நான் மட்டும் தான் அப்படி இருக்கேன். என்னை சுற்றி இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ், நான் மீட் பண்ணுற ஒவ்வொரு மனிதர்களும், அதோட இந்தியாவுக்கு வந்த பிறகு நான் பஞ்சுவாலிட்டின்ற ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே இல்லை. இது கேட்கும்போது சில நேரம் அடுத்த படத்துக்கு இவங்க என்ன ஜாஸ்தி பேசுகிற மாதிரி இருக்குது. இது உண்மையாக பேசிகிட்டு இருக்கேன். 5 மணிக்கு பிக்கப் பண்ணு சொன்னால் நான் 4:50க்கு கீழே இருப்பேன். ஆனால் வண்டி 6 மணிக்கு தான் வரும். 7 மணிக்கு ஸ்பாட்டில் விட்டுருவாங்க. ஆனால் 9, 10 மணிக்கு ஷார்ட் வைப்பாங்க. எங்கேயாவது கொஞ்சமாக ஏங்க இவ்வளோ ஏர்லியாக கூப்பிட்டு வந்தீங்கன்னு உரிமையோட நல்லா பழகினிட்ட கேட்டாங்க. அப்படி சினிமாண்டா அப்படி தான் இருக்கும். அப்போ இங்கே மனிதனுக்கு இது இல்லை. அள்ளி கொண்ட குப்பையாக கொட்டிட்டு அவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் டக்குன்னு கோவிச்சிடுவேன். ஸோ அந்த கோவத்தாலே தெரியல. நான் அந்த கோபத்தினால மூவி சான்ஸ்லாம் போயிருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் மூவி சான்ஸ் போனது. நான் மூவி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஓமன் எந்த படத்துக்கு போனாலும் எனக்கு நான் கயல் நடிக்கும் போது 35 நாள் ஸ்பாட்டில் இருந்தேன். எனக்கு 35 நாள் ஷார்ட்டே கிடையாது. ஆனால் டைரக்டருக்கு பக்கத்தில் உட்காந்து மானிட்டரை பார்த்து உட்காந்து சாரை பார்த்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் நடிக்கும்போது ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இதுக்கு பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு சினிமா தெரியாது. நான் ஒரு சும்மா நார்வேல மேடை நாடகங்கள், டான்ஸ் அப்படி பண்ணிட்டு இருந்தால் நார்வேல அப்படி இருந்தால் சின்ன வயசுல இருந்து ஏதோ ஆள் இல்லாத ஊருக்கு இழுப்பம்பூ சக்கரைன்ற மாதிரி ஒரு பர்சன் தான். நீங்கள் எதுக்கு கூப்பிட்டாலும் போய் ஜாலியாக இருக்கிறாள். ஆனால் இங்கே வரும்போது நான் நடிக்க திரும்ப வந்தேன் நான். ஆனால் அந்த 35 நாள் நான் அதில் உட்காராமல் இருந்திருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் கூடி நடிப்பு, அதாவது இதுதான் நடிப்பா, இவ்வளவு இருக்கா. ஏன்னா எங்களோட டைரக்டர் வந்துட்டு 100 டேக் கூடி போவார் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. அவர் கமிட் பண்ணிட்டாருன்னா நீ தான் ஆர்டிஸ்ட், அவர் உங்களை ஓகே பண்ணிட்டாருன்னா உங்களை அவர் ரிஜெக்ட் பண்ணவே மாட்டார்.
ஓ! எங்கே எப்படி உனக்கு நடிப்பேரில் பார்ப்போம் அவ்வளோத்துக்கு டேக் போவார். நான் ஒரு 25 டேக் போயிருப்பேன் ஒரு ஷாட்டுக்கு. என்னோட ஹையஸ்ட் அந்த சினிமாலேயே கூட டேக் ம். போனது நான். ம். டேக் நம்பர் 105 கேட்குற அளவுக்கு அப்போ தான் நான் சந்தோஷப்பட்டேன். நான் பரவாயில்லடா 25 டேக் தான் நம்ம ஒரு ஜாஸ்தி இல்ல ஆமாம். அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு டைரக்டர்கிட்ட போய் அது கற்றுக்கிட்ட பிறகு சினிமாவில் பொறுமையாக இருக்கிறது ஜாஸ்தி. ஓகே. இங்கே எனக்கு இது பிடிச்சி வந்த தொழில இது பரவாயில்லன்றது. ஆனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு உள்ளுக்குள்ள ஆளும். அல்வா நீங்கள் சொன்ன மாதிரி தான் கண்டெய்னராக இருக்கு. ஓகே. சரி, இப்ப அல்வா மாரி வேண்டாம். இது வந்து அல்வா ஒரு ஸ்வீட்ல. ம். நம்மளோட அந்தோணி படத்திலேயே யார் வந்து ரொம்ப ஸ்வீட்? ஒருத்தருக்கு மட்டும் தான் இந்த அல்வாவை குடுக்கணும். ஸ்வீட்டஸ்ட் பர்சன் யாரு? இந்த ஒருத்தருக்கு தான். படத்தோட டைரக்டர் சுகிர்தன் கிறிஸ்துராஜா ஓகே. அவருக்கு கொடுக்கலாம். என்ன ஒரு ஹீரோயின் கொஞ்சம் பார்த்தாங்க எனக்கு குடுப்பாங்க அப்படின்னு. நான் கூட எதிர்பார்த்தேன் பானு சொல்லு. அங்க அந்த லுக்க பாருங்க. இல்லை ஏன்னா இந்த படத்தில் நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்தாலும் அவங்ககிட்ட தான் கொடுப்பா. ஓ, இங்கே இருக்க பாத்தீங்களா? இங்கே பானு ஒத்துக்கிறீங்களா? ஏன் தெரியுங்களா? என்ன ஒரு குழந்தையா ட்ரீட் பண்ணி தான் என்ன வச்சு ஆ. இந்த 35-40 நாளும் ஒர்க் வாங்கி ஆமா. அதுக்கு நானும் சுகீர்தன் ஷேர் பண்றோம். ஓகே. பாதி பாதி. ஆனாலும் இப்ப ஆமா. பாதியாச்சும் கொடுங்க ஹீரோயின். Yeah. அப்படி We நீங்க share- 2 we- பேரும் we share the ஆ. kid. We share the kid. பாதியாச்சும் கொடுக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்டான ஒரு சப்போர்ட்டா நடிச்சிருக்காங்களா கதையில அப்படி மெயினா? சுகிர்தனுக்கு கொடுக்கூடாண்டா இன்னொரு கொடுக்கணும்னா ஜெனோசன் அடுத்த டைரக்டர் இந்த படத்தை முதல் நாளில் 7 வருஷமாக சுமந்து இந்த படத்தை இன்றைக்கு கொண்டு வந்து ஜியா டிவியில் உட்கார வச்சு எங்களை பேசுகிற அளவுக்கு நாங்கள் வந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு முழுக்க காரணம் வந்துட்டு ஜெனோசன். அவருக்கு பாதி பாதியாக கொடுத்துருவோம். குட்டி குட்டி குட்டியா கட் பண்ணி கொடுத்துருவீங்க. கடைசி மட்டும் இந்த ஏரியாவுக்கு போகாது. வேணும்னா பரவாயில்ல. ஓகேவா? பிளாக் டீ வாங்கி கொடுக்கலாம். ஆ? பிளாக் டீ வாங்கி கொடுக்கலாம். ஓஹோ, அவங்களுக்கு ஸ்வீட் பிடிக்காதான். அதனால கரெக்டா ஏத்துக்கலாம். ஓகேன்ட்டாங்க. பரவாயில்ல அப்படின்னு. ஓகே. அண்ட் சுதர்ஷன், நீங்க தான் இப்ப சூஸ் பண்ணணும். பிளாக் டீ, மாச்சா டீ, மசாலா டீ, சென்சா டீ. சரி, மசாலா டீ. மசாலா டீ. இதுல ஆ. மசாலா கேள்வி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பாப்போம். மசாலா கேள்வியா? என்னது? என்னது? ரப்பர். ரப்பர் ரப்பர் ரப்பரா? ஆ. பென்சில் ரப்பரை ரப்பர். பேஸ் பண்ணி என்ன கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் வாழ்க்கையில நடந்த ஏதாவது ஒரு சம்பவத்தை அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னத்த போய் அழிப்பீங்க? இதானே கேட்க போறீங்க? நீங்களும் ஒரு ஆங்கர் தானே? வேற என்ன இருக்க போகுது? சேம் ஆங்கர் பிளேட் தான். சொல்லுங்க பதில். என் லைஃப்ல வந்து ஒரு 4 வருஷத்தை நான் வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன் என்னோட எக்ஸ் லவ்வுக்காக. ஓ, சோ அது sad. யாருக்குமே தெரியாது. ம். ஈவன் என் வீட்டுக்கு கூட தெரியாது. நான் முறை சென்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் கிளம்பி வர்றது வந்து என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக. எங்கேயுமே ஷேர் பண்ண கிடையாது. ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டேன். அவங்க என்ன பிரேக்கப் பண்ண காரணத்தை கூட எனக்கு சொல்லல. ம். ஸோ அந்த காரணத்தை கேட்கறதுக்காக நான் சென்னை கிளம்பி வரேன். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ்க்கு ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. எங்க என்னன்னே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு இடத்துல இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 8 லேடிஸ் ஹாஸ்டல்ல தட்டி அவங்கள கண்டுபிடிச்சி அப்புறம் வெளியில கூப்பிட்டு கேட்டேன். என்ன எனக்கு காரணம் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அந்த காரணம் அப்பவும் சொல்லல. நான் ரொம்பவே டிப்ரெஷனுக்குள்ள ஆயிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸா எனக்கு என்னன்னா அந்த ரீசன் தெரியல. நீ என்ன பிரேக்கப் பண்ணிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. எனக்கு அந்த ரீசனை மட்டும் சொல்லுங்கன்னு. பட் அந்த ரீசன் கிடைக்கல. நான் ரொம்ப சின்சியரா இருந்துட்டேன் அப்படின்னு தெரியும். நான் இப்படித்தான் ரொம்ப பெர்ஃபெக்ட் அப்படி இப்படிலாம் கிடையாது. எனக்கும் நிறைய லவ் இருக்கு. பட் அது எனக்கு ரொம்பவே ம். ஆத்மார்த்தமா நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்த ஒரு காலம். அப்புறமா நான் வந்து அதுக்கப்புறமா நான் சென்னையில அதுக்கப்புறமா நான் தேடி அதுக்கப்புறமா நான் வந்து முதலாவது அண்ணா வீட்டுக்கு தான் போறேன். அண்ணாவையும் தெரியாது. அண்ணா வீட்டுக்கு தான் போறேன். அதுக்கப்புறமா நான் அவர்கிட்ட கூட சொல்லல. நான் சினிமா வாய்ப்பு தேடி நான் இங்க வந்துட்டேன் அப்படிங்கிறத தான் சொன்னேன். அந்த நேரம் நான் வந்து ப்ராப்பரா நான் சினிமாவை ட்ரை பண்ண கூட இல்ல. நான் ட்ரை பண்ணது வந்து இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும்னு. ஒரு 6 to 7 மந்த் இங்க இருந்திருப்பேன். சினிமா வாய்ப்பும் கிடையாது, அங்கேயும் கிடையாது. அந்த டைம் நான் வந்து ஸ்ரீலங்கால வந்து நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பிசினஸையும் என்னால கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்க முடியல. அதுவும் லாஸ்ட். எதுவுமே பண்ண முடியல. மறுபடி கட் பண்ணா நான் வந்து மறுபடியும் ஸ்ரீலங்கா போறேன். என்னால ஃபினான்ஷியலா நான் ஸ்டேபிளா இல்ல. என்ன பண்றேன்னே தெரியல. வீட்டுக்கு கஷ்டமாயிருச்சு. நான் இருந்த ஷாப்பையும் மூடியாச்சு. ஐ மீன் ஷாப் மூடுனுச்சுன்னா எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் ஒரு பிரச்சனை ஆயிருச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தா அடுத்த கட்டம் என்ன பண்றேன்னே தெரியல. என்ன பண்றேன்னு தெரியாம ஒரு டிப்ரெஷன் ஆகி வந்து அதுக்கப்புறம் நான் ஒரு ஈவென்ட் ஆர்கனைசரா கொஞ்ச காலம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்படிலாம் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் அந்த சினிமா அப்படிங்கிற ஒரு ஆசை, கனவு நிறைய காலம் இருந்துச்சு. அது ஆட்டோமேட்டிக்கா அந்த யூனிவர்ஸ் எனக்கு மறுபடியும் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு லவ்வுக்காக, ஒரு காதலுக்காக ஒரு 4 வருஷம் என் லைஃப்ல இருந்து என்னோட காலத்தை இழந்துட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கவலை. ம்.
அது கரெக்டான ஆளா, தப்பான ஆளாங்கிறத தாண்டி, ஒரு ஆளுக்காக என்னோட ஆமா. இல்லாம ஆக்கிட்டேன் அப்படிங்கிறது. ஸோ, அது ரொம்ப வேஸ்ட்டான டைம். அப்படியா ம். இருந்தா, நான் அழிக்கிறதா இருந்தா, அந்த அந்த டைம ஃபுல்லா அழிச்சுட்டு, நான் என்னோட அவங்கள பார்க்காமயே இருந்திருக்கணும்ப்பா அப்படிங்கிற மாரியா? பார்க்காம இருந்தது கூட பிரச்சனை இல்ல. பட் நான் இங்க இவ்வளோ தூரம் நான் எஃபோர்ட் போட்டது வேஸ்ட்டா இருந்துச்சு. நான் அப்போ என்னோட படமே நான் 26, 25க்குள்ளயே இப்ப நான் உங்க வந்து வயசு இல்லையா அது? அது ரொம்ப சின்ன வயசுலயே நான் வந்து ஓகே. ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அதுதான். அண்ட் ப்ரொடியூசர் சார், நீங்க தான் இப்ப டீ சூஸ் பண்ணணும். பிளாக் டீ, மாச்சா, சென்ச்சா எது வேணும்? த கிரேட் சிலோன் பிளாக் டீ. நைஸ். சிலோன் பிளாக் பிளாக் டீ. டீ. பிளாக் டீ உள்ளே பேட்டரி வந்திருக்கு. சோ பேட்டரி பேஸ் பண்ணி என்ன கேள்வி என்றால், அந்தோணி படத்துல யாரு பேட்டரி மாதிரி எப்போதுமே ஃபுல் சார்ஜ்ல இருப்பாங்க, சார்ஜே குறையலப்பா எப்போதுமே 100%லயே இருக்குன்னா யாருக்கு வந்து கொடுப்பீங்க? ட்ரூலி. அது இவர் தான். அப்படியா? நீங்க தான் வந்து அவருக்கு டெடிகேட் பண்ணுவீங்களா? அது அப்படி தலைவர் அப்படி சொல்ல மாட்டேன். 3 பேர் இருக்காங்க. யார் யார் யாரு? ஜெனசன் இருக்காப்புல. ஆ. என்னன்னு கேட்டா ஒரு ஒரு டைரக்டர். யாருமே சோர்ந்துடக்கூடாதுங்கிறதுல தனக்கு எவ்வளவு டிப்ரெஷன் இருந்தாலும் அதை காட்டிக்கவே மாட்டாரு. ம். அதே போல தான் எங்களோட டைரக்டர் சுகிர்தன். வாவ். அவர் 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 பேட்டரியில இருக்கிற எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு எப்பவுமே யாரோடையும் கோவிக்கவே மாட்டார். ம். அப்படி ஒரு எனர்ஜெட்டிக்கா இருப்பாரு. யாரையுமே தொந்தரவுப்படுத்த மாட்டாரு. அடுத்து நம்மளோட ப்ரொடியூசர் நம்ம விக்கி இருக்காரு. கனா ப்ரொடக்ஷன். அவருக்கு பற்றி எப்பவுமே சாச்சா இருப்பார். எப்பவுமே சாச்சா இருப்பார். அது 3 பேரும். ஆஹா சூப்பர். 3 பேருக்கும் பேட்டரி ஆமா டெடிகேட் ஆமா பண்ணீங்க. ஆமா பிக். அற்புதம். நைஸ். இப்ப வந்து இன்னும் 2 தான் இருக்கு. மாச்சா, சென்ச்சா. நீங்க தான் சூஸ் பண்ணணும். 2 பேர்ல ஆமா. இல்ல நான் லேடிஸ் ஃபர்ஸ்ட். பானு. ஏய், இல்ல சாரி. சாரி தெரியாம சொல்லிட்டேன். சைக்கிள் கேப்ல கலாய்ச்சிட்டாங்க பானு. சொன்னோன்னே கேட்கல. லேடி இல்ல தேவதா, அந்த மாதிரி ஏதாவது ஸ்கோர் பண்ணணும் இப்பதான். இல்ல, தேவதை கதை இருக்கு இந்த நான் படத்துல. டிஜே பானு எல்லாம் தேவதைன்னு சொல்ல மாட்டேன். என்னோட நளினி தேவதை தான். அப்படி. அப்ப நீ பானு? பானு அவங்க ஒரு டிப்ளமேட்டிக் அண்ட் எப்படி சொல்றது, இங்கிலீஷ்ல எனக்கு தெரியாது. பட் எல்லா டிக்ஷனரியில் இருக்கிற பெரிய பெரிய டெக்னிக் வேர்டு எல்லாமே அவங்களுக்கு தான். தோசை ஏன் திரும்பி இருக்கு? இவங்க ஒரு கல்ல தோசை சாப்பிட போனாங்கன்னா, ஆ. அந்த தோசை கல்லை யாரு கண்டுபிடிச்சாங்க? விறகு எந்த ஊர்ல இருந்து வந்துச்சு? ஆ. தோசை மாவு லண்டனா, பிரான்ஸா? அந்த லெவல். அது கரண்டி யாரு பண்ணாங்க? அதெல்லாம் பண்ணி அந்த தோசை சுட்டு கொடுத்த உடனே அதுக்கு இடையில அவ்வளவு கேள்வி வச்சிருப்பாங்க. இதை எப்படி சொல்றது, இவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுவாங்க. அதால தான் எங்க படத்தை சாய்ஸ் பண்ணாங்க. இல்ல ஒரு 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 ஜோக்ல வந்து ஒரு வடிவேல் ஜோக்ல ஒரு ஸ்டாம்ப காட்டி, இங்க வாயா இந்த ஸ்டாம்ப பார்த்து ஏதாவது பேசினோன்னே 1900 அப்படின்னு பேசிட்டே இருப்பாங்கல்ல, அது மாதிரி அவங்க வந்து ஏதாவது பேசினாங்கன்னா பேசிட்டே இருப்பாங்க. இல்ல ஆக்சுவலி இவங்களோட இவங்க அதை அவங்களே சொல்லிக்கலாம். இவங்களோட ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரும் கொஞ்சம் வேற மாதிரி பேசுற ஆளுங்க. நாங்கெல்லாம் அவ்வளோத்துக்கு அறிவுள்ள ஆளுங்க கிடையாது. ஸோ அவங்க அவங்கள மாதிரி எங்களையும் எதிர்பார்த்துருவாங்க. அதனால சரி, என்ன இருக்குது? ஏதாவது ஒரு டீ நீங்களா சாய்ஸ் பண்ணுங்களேன். மாச்சா, சென்ச்சா. ஒன்னு வந்து சைனா டீ, ஒன்னு ஜப்பான் டீ. உங்களுக்கு சைனா வேணுமா ஜப்பான் வேணுமா? நீங்களே சாய்ஸ் பண்ணி கொடுங்க. ஜப்பானா சைனாவா? சரி, சைனாக்காரன் புத்திசாலி தானே, கொடுங்க. ஓகே, சென்ச்சா டீ. ஆ. சைனா டீ. ம். சைனா டீ உள்ளே நல்ல விஷயம் உங்களுக்கு வந்திருக்கு. காசு, பணம், துட்டு, மணி. காசு வந்திருக்கு உங்களுக்கு. நல்ல ஒரு விஷயம். ஸோ சொல்லுங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் சேலரி எவ்வளோ? அண்ட் பெஸ்ட் சேலரி எந்த ஒரு படத்துக்கு கிடைச்ச சேலரி? சொன்னா அழுக வந்துடும். என்ன பணம் வரல இது வரைக்கும். அப்படியா? எல்லாமே சின்ன குட்டியான அமௌண்ட்டு. ஆனா எனக்கு கயல் மாதிரி ஒரு படத்துக்கு பணமெல்லாம் கொடுத்தா கூட கிடைக்காது. ஏன்னா நான் எப்பயுமே யோசிப்பேன், நான் பிறந்தது இலங்கையில். ஒரு 15 வயசுல யூரோப் போயிட்டேன். அங்கே சின்ன ட்ராமா அது இதுன்னு ஒரு சின்ன கம்யூனிட்டியில் வாழ்ந்துட்டு இருந்தால், ஃபுட்பால் விளையாடிட்டு பசங்களோட இருந்துட்டு கிளப் போயிட்டு டிஸ்கோ போயிட்டு சரக்கு போட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தவர்கள். ஆனால் எனக்கு 8 வயசில் ஒரு ரஜினி சார், சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட பெரிய ஃபேன் நான். வந்து ஆடு புலி ஆட்டம் படம் பார்த்ததுலேருந்து வில்லனு பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு வாட்டி ஒரு போஸ்டர் பார்த்தோம். ஒரு 8 வயசு இருக்கும். இவரோட சாரோட ஏரியாவில் தான் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். அது பார்த்துட்டு சும்மா முடிவு பண்ணேன், நான் ஒரு நாளைக்கு சினிமாக்காரன் ஆகணும், இப்படி போஸ்டரில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக எங்கள் அம்மாட்ட திருடி கேட்பேன். அடித்தா திருடிட்டு போயிடும். ₹1 2 திருடிட்டு போய் சினிமா மட்டும்தான் பார்ப்பேன். படிப்பு சுத்தமாக வராது.
லாஸ்ட் பெஞ்சும் கிடையாது, ஸ்கூலுக்கு வெளியே அப்படி அவ்வளோ கெட்டிக்காரன். ஆனால் சினிமா ரொம்ப பிடிக்கும். சினிமா வந்துட்டு ஆனால் கயல் நடிக்க மட்டும் நான் யாருக்கிட்டே எனக்கு சினிமா பிடிக்கும்னு சொன்னது ஓ கிடையாது. நான் ஸ்டேஜ் ட்ராமா பண்ணுவேன், அவார்டு கொடுக்கறதுக்கு அதை கூப்பிடுவாங்க, நான் வெளியே பசங்களோட போயிடுவேன். சும்மா அதை ஒரு பொழுதுபோக்காகவும் இல்லை, ஏதோ என்ன கூப்பிட்றாங்கன்ற கண்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இது காலம் உருண்டு ஓடி 2012 பிரபு சாலமன் சாரை பார்க்குறேன். நார்வேக்கு ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருந்தார். அவருக்கு ஊர் சுற்றி காமிக்கிறது நான் டிரைவரு. நான் வந்து சாருக்கு தம் அடிச்சுட்டு தான் எங்கே போகணும் அப்படிலாம் கேட்குற ஆள். அவர்கிட்ட இப்படி தான் கேட்டேன், சார் நீங்கள் ஏதாவது படம் எடுக்கும்போது கேரக்டர் இருந்தால் சொல்லுங்கள், வந்து நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு. நான் வந்து உங்களுக்கு நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படியா சார், சரிங்க சொல்கிறேன் சார் அப்படின்னாங்க. ஒரு வாட்டி லாபியில் உட்காந்துருக்கும் போது மணிவண்ணன் சார், நிறைய டேரக்டர்ஸோட பழக்கம், அதில் மணிவண்ணன் சார் பார்த்துட்டு இந்த பையன் துருதுருன்னு இருக்கான், இவனுக்கு யாராவது இந்தியாவை கூப்பிட்டு போங்களான்னு சும்மா சொல்லுவாங்களாடே எங்களோட வந்துடுறியா ஊருக்கு ஆமா அப்படின்வாங்களே, அப்படி ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கூட்டி கொண்டு வந்து இந்தியாவில் என்னை விட அந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு லட்சக்கணக்கான ஆக்டர்ஸ் இருக்காங்க, என்னோட சூப்பர் ஆக்டர்ஸ், ம். நல்லா பண்ணக்கூடியவங்க. அவர் என்னை கூப்பிட்டு வந்து அப்படி ஒரு படம் கொடுத்து எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்து, எனக்காக 25 டேக் 30 டேக்கெல்லாம் போக மட்டும் வெயிட் பண்ணி, ஒரு ஸ்கூலில் படிக்கிற மாதிரி நடிப்பு தானே பிடிக்கும், அதை போய் நான் ஒரு ஒரு கூத்துப்பட்டறையிலோ அங்கேயோ நடிக்காமல் இவர்கிட்டே எல்லாமே ஒரு 175 நாள் ஷூட்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஏவிஎம் தியேட்டரில். டே 2 ஆர்டிஸ்டை வர சொல்லியிருந்தாங்க இன்ட்ரோவில், அங்கே நில்லுங்க அப்படின்ட்டு. நான் இன்ட்ரோவில் வரும்போது எல்லாரும் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்ட்டு. அப்புறம் படம் முடிஞ்சிட்டு வந்து ஒரு 20-30 பேர், யாருன்னே எனக்கு தெரியாது, நான் இந்த ஊர்க்காரனும் கிடையாது, ம். ஆளையும் செட் பண்ண முடியாது, என்னை தூக்கினாங்க. ஓ சாக்ரட்டிஸ் உன்னை மட்டும் அந்த ஆள் சாவடிச்சிருந்தான்னா கொன்றுப்பான் அப்படின்னாங்க. அதுதான் என்னோட பெரிய சம்பளம். ஆஹா அருமை சார், சூப்பர். அந்த சம்பளம் என்னோட 8 வயசில் கண்ட கனவு. ஸோ பணம் கண்டிப்பாக வரும். கூடிய எதை விரைவில் வரும் இது எங்கே போக வரும்போது போகுது, வரட்டும். பொறுமையாக சம்பாதிச்சு. நைஸ். அண்ட் பானு, நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் salary அண்ட் பெஸ்ட் salary. 2 சேலரி இருக்கு மேபி. ஃபர்ஸ்ட் சேலரி ஏன்னா நான் வாலிபால் ப்ளே பண்ணும்போது ஐ வாஸ் நேஷனல் பிளேயர். ஸோ ஒரு வாட்டி நாங்கள் வின் பண்ணும்போது டிஸ்ட்ரிக்டில் வின் பண்ணும்போது 1000 rupees ஏதோ வந்தாச்சு. ஸோ ஐ ஓகே திங்க் 200 rupees இஸ் த ஃபர்ஸ்ட் சேலரி. அது சேலரியா நம்பலாம். மேபி அப்போ தான் நான் 200 rupees சம்பாதிச்சேன். அதுக்கப்புறம் நான் நியூஸ் ரீடராக இருந்தேன். ஸோ ஒரு ஓ மாசத்துல வந்து 3 தடவை நியூஸ் ரீட் பண்ணேன். ஒரு எவ்ரி வீக் ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் 900 rupees கொடுத்தாங்க. ஓகே ஸோ அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சேலரி. salary. அண்ட் பெஸ்ட் எந்த படத்துக்கு? படம் பத்தி அவ்வளோ சொல்லக்கூடாது. பட் there are salary films. வேண்டாம், No, எவ்வளோ no, there are வேண்டாம். films which I haven't taken money, of course. ஓகே It's also because I wanted to support the film. So ஓகே then அவங்ககிட்ட காசு இல்லைன்னா சரி பரவாயில்ல அப்புறம் பேசலாம்ல அந்த ம் மாதிரி சொன்ன படங்கள் இருக்கு. அது இப்போது வரைக்கும் கூட இருக்கு. ஓகே இப்போ ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அது நாங்கள் ஃப்ரீயாக ஆக்ட் பண்ணோம். பட் ஆல்சோ நாங்கள் காசு போட்டு அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ பட் போன வருஷம் தான் இப்போது வரைக்கும் ஒரு படத்துக்கு ம் அதிகமாக சம்பளம் வந்த படத்துக்கு கூட போன வருஷம் ஒரு படம் பண்ணோம். அதுக்கு அதுக்கு தமிழ்ல ஆஹ், ஆ ஆ தமிழ்லேயே யோசிக்கலாம். ஓகே வெரி ஸ்வீட், Yeah. சூப்பர். ஸோ இப்போ மாச்சாட்டி மட்டும்தான் இருக்கு, பார்த்துட்டோமா? ஆ மாச்சாட்டி உள்ளே வெங்காயம் இருக்கு. ஸோ நான் வந்து காமனா எல்லாத்தையும் கேட்குறேன், ஆ ஓகேவா? ஆ ஸோ நம்மளோட படத்துல, அந்தோணி படத்துல ரொம்ப எமோஷனலான காட்சினா எந்த காட்சி சொல்லுவீங்க? ரொம்ப இமோஷனலான சீன்ல எமோஷன் ஏற்கனவே இருக்கு, கான்ஃப்ளிக்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு, டைரக்டர் இருப்பாங்க எல்லாமே. ஆனா ரொம்ப சாதாரணமா ஏதாவது ஒரு சீன் இருந்தாலும் இதுமே கான்ஃப்ளிக்ட் இல்லை, எதுவுமே பண்றது இல்லை. ஆனா அது அவ்வளோ நல்லா இருக்கணும், இல்லைன்னா போர் அடிக்கும், இல்லைன்னா வேற ஒரு பிரச்சனை வரும் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி சில சில சீன்ஸ் இருக்கு. ஆஹ் சுகீர்தனுக்கு பிடிச்ச ஒரு சீன் இருக்கு. அதுல வந்து கனவுல இருக்கிற ஒரு சீன் அது. ஓ அவர் கனவுல கன்சீவ் பண்ணாங்க. அது நான் அங்க வந்து இந்த ரியல் லைஃப்ல பண்ணணும், லைக் பண்ணி காமிச்சணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சாங் வேற இருக்கு. அதுக்கு இப்போ நைஸ். ராஜா அவர்கள் அவரே மியூசிக் கூட போட்டாங்க. ஸோ அந்த சீன் ஆக்சுவலி நான் நிறைய யோசிச்சேன். ஆமா, துணி நைஸ். வாஷ் பண்ற சீன் இப்படி பண்றது அது நான் அது எமோஷனலா இருந்தது. ஆமா ஆமா இதெல்லாம் பண்றது. ஓகே, வித்தியாசமா இருக்கு. ஆமா அதே மாதிரி உங்களோட லைஃப்லயே வந்து ரொம்ப எமோஷனலான மூமெண்ட்னா எந்த மூமெண்ட் உங்களோட வாழ்க்கையில அது அடிக்கடி வந்துட்டு இருக்கும். ரொம்ப மறக்க முடியாது, நிறைய எமோஷனல் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆற ஒரு விஷயம்?
தெரியல. எனக்கு வந்து ரைட்டர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இல்லன்னா சில கிரியேட்டர்ஸ் பத்தி நீங்க யோசிக்கும்போது, ஸோ என்னோட வாழ்க்கையில அப்படி 2, 3 விஷயங்கள் ஆயிடுச்சு. நான் 3 படங்கள் பார்த்துட்டு அவ்ளோ பரவசிச்சேன். அந்த 3 டைரக்டரோட நான் வேலை பண்ணிட்டேன். அப்படியா? என்னென்ன படங்கள் ஆக்சுவலா? அம் அருவி, ஆ. அரண்யகாண்டம், காதல். வாவ்! ஸோ அது அருண் பிரபு, பாலாஜி சக்திவேல் அவர்கள், தியாகராஜன் குமாராஜ். ஸோ நைஸ். I've worked with 3 of them. And then பாலிவுட்ல கூட அப்படி ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கு. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு ஹஸாரோ குவைஷேசின்னு ஒரு படம் இருக்கு. அது பயங்கரமான படம். ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் பொலிட்டிக்கல் ஃபிலிம். அந்த டைரக்டரோட நான் 2 வாட்டி வேலை பண்ணி முடிச்சிட்டோம். இன்னொன்னு அனுராக் இஸ் அ ஃப்ரெண்ட். ஓகே. So I mean to that level where I said no to his film because I did not have the dates. ஓகே. So yeah. ஸோ அந்த மாதிரி இது வந்து ரொம்ப இமோஷனலான மூமெண்ட். ஏன்னா நான் ராய்ப்பூர்ல இருந்து அது ஒரு சின்ன சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா ஸ்டேட். அங்கே வந்து வளர்ந்தது ரொம்ப சாதாரணமான. இந்த மாதிரி ஏதாவது ஆகும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. சுத்தமாக தெரியாது. அப்படி ஆகாம டைம்ல கூட எனக்கு பெருசா ஐயோ ஏன் வாழ்க்கை இப்படி அந்த மாதிரி எதுவுமே சோகமே இல்லை. ஏன்னா அது நம்ம இது இப்படி ஆகும்னு எனக்கு அந்த மாதிரி கனவுகள் இல்லை. பட் அப்படி ஆகும்போது ஓகே இது நல்லா இருக்கே, ஓகே அந்த ஓகே. மாதிரி. ஆஹா. those are the better ones. நைஸ். அழகா சொன்னீங்க. அண்ட் வெங்காயம் வந்ததுனால ப்ரொடியூசர்ட்ட கேட்குறேன். ஓகேவா? ஸோ ப்ரொடியூசர் சார், நான் வந்து ஒரு விஷயமா கேட்பேன். நீங்க அந்த 100 மார்க்ஸ்க்கு எவ்வளோ இருக்கு இந்த படத்துல அப்படின்னு சொல்லணும். அந்தோணி படத்துல. ஓகேவா? எமோஷனல் காட்சிகள் 100%க்கு எவ்வளோ இருக்கு? அது ரொம்பவே இருக்கு. எவ்வளோ மார்க்ஸ் கொடுப்பீங்க 100க்கு எமோஷனல் காட்சிகளுக்கு? ப்ரொடியூசர் மட்டும் தான் சொல்லணும். ஓகே? ஏன்னா அவர் தான் ஃபுல்லா பார்த்திருப்பாரு. நிச்சயமா know இல்ல. நிச்சயமா 90. 90. ஓகே. அண்ட் அதே மாதிரி காதல் காட்சிகளுக்கு எவ்வளோ மார்க்ஸ்? அதுவும் சேம் 90 தான். 90. ஆமா ஆமா. ஆக்ஷன் காட்சிகள்? ஆக்ஷன் ரொம்ப கம்மி இதுல. ம். இந்த படத்துல ஆக்ஷன் ரொம்ப கம்மி. எவ்வளோ மார்க்ஸ்? ஆக்ஷனுக்கு எவ்வளோ ஆக்ஷன் மார்க்ஸ்? அது கூட என்னன்னு கூட அந்த ஆக்ஷன் தேவையான ஆக்ஷன் அது கரெக்டா பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்ஷன் அதுவும் கூட நான் 80 மார்க்ஸ் கொடுப்பேன். 80யா? ஓகே. அதுக்கப்புறம் சஸ்பென்ஸ்? சஸ்பென்ஸ் நிறைய இருக்கு. 100க்கு எவ்வளோ? 80 தான் நான் சொல்லுவேன். 80. காமெடி? காமெடி நிச்சயமா சொல்றேன் 70 கொடுப்பேன். 70. ரொமான்ஸ்? ரொமான்ஸ் அந்த ரொமான்ஸ் வந்து நீங்க அது எப்படி சொல்ற ஒரு கணவன் மனைவிக்குள்ள ம். ஒரு கடலுக்கும் மனிதனுக்கும் அந்த கடலோட கூட ரொமான்ஸ் பண்ணுவார். ம். அதெல்லாம் இருக்கு இதுல படத்துல. அது எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. அது 100% வச்சுக்கலாம். ஆமா 100% வச்சுக்கலாம். ஆமா romance. Every moment of romance is 100% ஆமா only. ஆமா. Yeah. என்ன கேட்டா அதான் சொன்னேன். இவங்க ஒரு சின்ன அப்போது சொன்ன எக்ஸாம்பிளே சொல்லிடுறேன். அந்த செல்லம்மா யாருக்கும் தெரியாம அப்படிங்கிற அது அப்படியே விழுத்திடுவாங்க. ஓ. அப்படி இருக்கும். அந்த ரொமான்ஸே வந்து அது பெருசு அது. நைஸ். சூப்பர். ரொம்ப அழகா மார்க்ஸ் கொடுத்தீங்க. வெரி நைஸ். ஓகே. சோ இந்த செக்மெண்ட் பேர் வந்து எக்ஸ்பிரஸோ. இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போகும்ல. நான் கேட்குற கேள்விகளுக்கு ஃபாஸ்டா சொல்லணும் பதில். பட் அதுல ட்விஸ்ட் இருக்கு. தமிழ்ல தான் பதில் சொல்லணும். நான் வந்து கேள்வி வந்து இங்கிலீஷ்ல கேட்டாலும் நீங்க தமிழ்ல தான் பதில் சொல்லணும். சினிமா டைலாக் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒருத்தவங்க சொல்ற பதில இன்னொருத்தவங்க ரிப்பீட் பண்ணக்கூடாது. அப்பெல்லாம் இருந்ததுன்னா இந்த பாவக்காய் ஜூஸ் பனிஷ்மெண்ட் ஜூஸ் நொரத்தள்ளி இருக்கு. இந்த பனிஷ்மெண்ட் ஜூஸ் வந்து நீங்க குடிச்சிடணும். ஓகே? இது வந்து fill in the blanks ஃபாஸ்டா பதில் சொல்லணும். நான் குடிச்சேன். இப்படி தோல்வியே ஏத்துக்கூடாது சீக்கிரமா. ஓகேவா? தோல்வியே ஏத்துக்கூடாது. முதலாவது இங்கிலீஷ்ல கேப்பீங்க, அது கஷ்டம். சரியா? சினிமா இல்லாம நம்மளால வார்த்தையே வராது. ஆமா. சொந்தமா யோசிச்சு சொல்லணும். ஓகே? பானுட்டு இருந்து ஆரம்பிச்சிடலாமா? fill in the blanks. நான் ஒரு மனுஷன். ஓகே. நான் ஒரு முட்டாள். நான் ஒரு நடிகன். நான் ஒரு தயாரிப்பாளர். ஓகே. என் வழி நல்ல வழி. என் வழி ரொம்ப சோகமான வழி. சோகமான வழி. என் வழி தனி வழி. சினிமா dialogue வருது. நான் சொன்னேனா இல்லையா சினிமா டயலாக் சொல்லக்கூடாதுன்னு? ஆனா முதல்ல சினிமா டயலாக் தான் சொன்னாங்க. நான் ஒரு நடிகன், தான் ஒரு ப்ரொடியூசர். அது சினிமால வரல. டயலாக் ஃபாஸ்டா குடிச்சிருங்க. ஓ நோ 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 நோ. ஓகே. இனிமே கரெக்ட்டா பதில் சொல்லணும். ஓகே? என் வழி தமிழ் வழி. ஓகே. ஐ லவ் நான் கலையை காதலிக்கிறேன். ஓகே. ஐ லவ் காதலிக்க நேரமில்லை. ஓகே. ஐ லவ் உலகம். ஐ லவ் இந்தியா. ஐ ஹேட் என்னை நானே வெறுக்கிறேன். ஓகே. ஐ ஹேட் யாருமே இல்ல. ஐ ஹேட் காதல். ஓகே. ஐ ஹேட் எல்லாரையுமே நான்
விரும்புறேன்னு தான் சொல்லலாம். என்னால என்ன I யாரையும் hate- கொடுத்துருங்க, மணிக்கணக்கா இருக்கு பாருங்க. கொடுத்துருங்க, என்ன two producer chance, என்னோட two option chance, கொடுக்குறீங்க? two chance. கொடுங்க வாங்க. கொடுங்க. ப்ரொடியூசர் இப்படி குடிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கலப்பா. சரி சரி வாங்க தலைவா. ஆச்சா. ஓ, நிஜமாலே கசக்கிடுச்சு ரொம்ப. ஐயையோ. பாவக்காய் ஜூஸையும் ரசிச்சு குடிக்கிறாரு. என் வாழ்க்கையில் சினிமா. என்னோட சினிமா. ஆஹா. என் வாழ்க்கையில் சினிமா. நான் கண்ட கனவு. சூப்பர். என் வாழ்க்கையில் சினிமா. தவிர்க்க முடியாதது. என் வாழ்க்கையில் சினிமா. என் வாழ்க்கையில் சினிமா லட்சியம். ஆஹா. நான் அடிக்கடி திரைப்படம் பார்ப்பேன். தப்பிச்சிட்டீங்க. நான் அடிக்கடி தியானம் செய்வேன். தியானம். நான் அடிக்கடி விளையாட்டு போட்டிகள் ரசித்து பார்ப்பேன். ஓகே. நான் அடிக்கடி தண்ணி சாப்பிடுவேன். தண்ணி எப்படி சாப்பிட முடியும்? தண்ணி சாப்பிட முடியும். தண்ணி குடிப்பேன். தண்ணி குடிப்பேன். Okay. என் வாழ்க்கை. மிகவும் ஆபத்தான காலங்களை கடந்தது. ஓகே. என் வாழ்க்கை. சீக்கிரம் சொல்லணும். புரிந்து கொள்ள முடியாது. என் வாழ்க்கை. செம்ம வாழ்க்கை. ஓகே. என் வாழ்க்கை. லட்சியத்தை நோக்கி. ஓகே. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நியாயம். நியாயம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை. தெரிஞ்சதெல்லாம் நீதி. சொல்ல வேண்டியது. தமிழோடு ஊறிய கலை. இவங்கள மாதிரி நீங்களும் ஏதாச்சும் மூவி டைட்டில் சொல்லுவீங்க. ஓகே. எனக்கு கோபம் வந்தா அடிச்சு போட்டுருவான். அடிச்சிடுவீங்களா? ஐயோ. ஓகே. எனக்கு கோபம் வந்தா அழுதுருவேன். ஓகே. கோபம் வந்தா அமைதியா உட்காந்துருவேன். நான் சத்தமா பேசுவேன். சத்தமா பேசுவீங்க. நான் ஜாலியா இருந்தா திரைப்படம் பார்ப்பேன். நான் அதே தான் ஜாலியா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா நான் நகைச்சுவா நண்பர்களோட அப்படி. ஓகே. நான் ஜாலியா இருந்தா சாப்பிடுவேன். சாப்பிடுவீங்க. ஆஹா சூப்பர். ஜாலியா இருந்தா தூங்கிடுவேன். என் காதல். தெரியல எங்க இருக்குன்னு. தெரியல. தெரியல. ஓகே. என் காதல். என் 2 குழந்தைகள் மீது. ஆஹா. என் காதல். தோல்வி 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 தோல்வி. என் காதல். என் காதல் என் மனைவி. மனைவி. சூப்பர். அடிக்கடி சொல்ற வார்த்தை. தெரியலையே. ஓகே. அடிக்கடி சொல்ற வார்த்தை. சாவடிச்சிருவேன். ஐயோ டெரர் பாயுரு. அடிக்கடி சொல்ற வார்த்தை. அடிக்கடி சொல்ற திவ்யா, வார்த்தை. திவ்யா. அவங்க பேரு திவ்யா போலயே. திவ்யா. அடிக்கடி சொல்ற வார்த்தை. இங்க. இது குடிக்கணும் தானே நீங்க குடிக்கும், அது என்னது? ஆமா இதெல்லாம் இது ஜோஸ் யோசிக்க கூடாதா? எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ். ஃபாஸ்டா. இதுலயே வந்து 2 பாவக்காய் ஜூஸ் குடிச்சு இந்த கேமை வின் பண்றேன். வின்னல தோத்துருக்கீங்க நீங்க. அந்த பாவக்காய் ஜூஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சுலங்க. இந்த கிளாஸ் எல்லாம் இவர் பாக்குற விதமே வேற மாதிரி இருக்கு. நான் வேற எதிர்பார்த்தேன். எனக்கு வேற கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் இப்படி குடிக்கிறது. வாட் இஸ் திஸ்? அடிக்கடி சொல்ற வார்த்தை. விளங்குதா விளங்குதா அப்படின்னு சொல்லுவேன். விலங்குதா? சூப்பர். அடிக்கடி சொல்ற பொய். எதுவுமே இல்ல. பொய்யே சொல்லாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க பானு. எனக்கு ஈகோ ஆஃப் ட்ரூத் இருக்குங்க. அப்படியா? ஆமா. பொய்யே சொன்னதில்ல இது வரைக்கும் லைஃப்ல. ஐம் ஓகே. அது போய் மேபி நான் சொல்றேன். பட் ரொம்ப டக்குன்னு நீங்க உண்மைதான் சொல்லணும்னு யாராவது சொன்னா நான் உண்மைதான் சொல்லிடுவேன். எனக்கு பெருசா அது பொய் பிரச்சனை வராது. இல்ல. ஓகே. அடிக்கடி சொல்ற பொய். அடிக்கடி சொல்ற போய் எனக்கே நானே சொல்ற போய் தான் வந்து பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். ஓகே. அடிக்கடி சொல்ற பொய். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன பார்த்து சொன்னீங்களா? இல்ல அடிக்கடி அவ பார்த்து அடிக்கடி சொல்லிட்டு போறேன். ரொம்ப அழகா இருக்கீங்க. நம்ம சாரி நல்லா இருக்கு. அதெல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்களா என்ன கலாய்ச்சி விட்டீங்க. உங்களுக்கு குத்துறணும் அல்வா. அடிக்கடி சொல்ற பொய். ஒரு இக்கட்டான சூழல் இருக்குன்னு சொன்னா அந்த இக்கட்டான சூழலை நான் சமப்படுத்துறதுக்காக போய் சொல்லுவேன். சூப்பர். செக்மெண்ட் அருமையாக முடிஞ்சிச்சு. வெரி நைஸ். இப்போ வந்து நம்ம ஆடியன்ஸ்ட்ட வந்து கன்வே பண்ணணும். ஓகேவா? அந்தோணி படத்தை ஏன் தியேட்டர் போய் பார்க்கணும், தியேட்டர் போய் பார்த்தா என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இலங்கையில ஈழத்திலிருந்து எத்தனையோ படம் செய்திருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவ வந்து எங்களுடைய கதைகளை ஒரு வீட்டினுடைய ஜன்னலால் எட்டி பார்த்து தான் அந்த கதையை சொல்லுவேன். நான் ஏன் இலங்கை தமிழ்லேயே கதைக்கிறேன்டா நான் அதை சொல்ல விரும்புகிறேன். இதுவரை நினைக்கும் தமிழ்நாட்டிலையோ எந்த நாட்டிலையோ எங்களுடைய வாழ்வியலை வந்து எங்களுடைய வீட்டினுடைய ஜன்னலால் எட்டி பார்த்தவ. இப்போ நாங்கள் அதை அந்த அந்த ஹால்லேயே நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி அங்கே இருக்கிறவர்களுடைய வாழ்வியலை நீங்கள் அங்கே அவை எப்படி உடுத்துவினம், அவை எப்படி அவருடைய வாழ்வியல் இருக்கும் என்றதையெல்லாம் இந்த படத்தினூடாக, அதுவும் ஒரு கடலோடியினுடைய வாழ்வியலை, ஒரு கடலோர கிராமத்தை, யாழ்ப்பாணம்
யாழ்ப்பாணத்தை சார்ந்த அந்த இடங்களை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த படத்தை நிச்சயமாக வந்து பாருங்க. ஆஹா, அருமை, சூப்பர். சுதர்ஷன்? இலங்கைங்கிறது வந்து ஒரு ஒரு அழகான நாடு மட்டும் கிடையாது. அதில் ரொம்ப அழகான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு அழகான காதல் இருக்கு. ஆஹ் அவங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு வாழ்வியல் இருக்கு. அதுக்கப்புறமா நல்ல திறமையானவங்க இருக்காங்க. ஸோ இப்படி நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. ஸோ இலங்கையிலேருந்து உலகத்துக்கு ஒரு 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 படமாக அந்தோனிங்கிற ஒரு படம் கண்டிப்பாக இருக்கும். உலகம் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக அப்படி சொல்ல வரல. இங்கே ஒரு ஒரு டிரெக்டர் என்கிட்ட ஒரு வாட்டி ஒரு விஷயம் கேட்டிருந்தாரு. என்னன்னா, இலங்கையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன உடுத்துறீங்க, என்ன சாப்பிட்றீங்கிற ஒரு விஷயம் கூட எங்களுக்கு வெளியில் தெரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு வாழ்வியலாக இலங்கையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 இடம் குருநகர் அல்லப்பிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்தினுடைய ஒரு அழகான வாழ்வியலையும் அங்கே இருக்கிற மக்களையும் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ அது நம்ம மக்களுக்கு, நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ என்றைக்குமே ஒரு நல்ல படைப்புகளை வந்து நம்ம தமிழ் மக்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்தோனியும் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். அருமை, சூப்பர். பானு? ஒரு சிம்பிளான கதை சொல்றது வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து ஹெமிங்வே ரைட்டிங் மாதிரி இருக்கணும். ஸோ இந்த படத்தை வந்து ஒரு ஹெமிங்வே ரைட்டிங் மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி அப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு இருக்குது. அங்கே வந்து நம்ம மாதிரி நிறைய ஆள் இருப்பாங்க. அவங்கள ரொம்ப பர்சனல் வந்து ரொம்ப யூனிவர்சல். ஸோ அது பார்க்குறதுக்கு வரலாம். இளையராஜா மியூசிக் வேற இருக்கு. இது ஒரு ஈழத்திலிருந்து இலங்கையிலிருந்து வர படம் வந்து ஒரு போராட்டம் சம்பந்தமான படம். இல்லாட்ட போராட்டத்தால் நாங்கள் ஒடுக்கப்பட்ட கதையோ இல்லை ஆயுதம் இந்திய கதையோ அதெல்லாம் கிடையாது. அது சொல்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய காலம் இருக்குது. கண்டிப்பாக அந்த உலகத்துக்கு சொல்லுவோம். அந்த சொல்கிறதுக்கான காலம் வரைக்கும் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இது வந்து ஒரு அழகான இலங்கையில் ஒரு அழகான தீவு. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த தீவில் ஒரு சின்ன அல்லப்புட்டி குருநரன்ற ஒரு சின்ன ஊரில் ஒரு சர்வசாதாரணமான ஒரு காதல் கதை. கடல் மீது காதல், பனை மீது காதல், அவன் வீட்டு கூரை மீது காதல், அவன் மனைவி மீது காதல், அவன் குழந்தை மீது காதல், அவன் நண்பர்கள் மீது காதல். அப்படி ஒரு காதலாக இருக்கும். எமோஷனலான படம். இதில் உங்களுக்கு என்ன புதுசாக இருக்கும்னு சொன்னால், கண்டிப்பாக எங்களுக்கு அலெக்ஸ் ஆர்யான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கேமராவை கொண்டு வந்து எங்களுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்து, இந்தா இவ்வளோ லென்ஸ் இருக்குது, இந்த லென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக காட்டிக்கங்கன்னு சொன்னோன்னே, எனக்கே பல சீன்ஸ்கள் வந்து மானிட்டரில் பார்க்கும்போது, இது நம்ம ஊராடா, இதை உலகமே பார்க்க போதா, மலையாளிகள் இதை பார்க்க போகிறாங்க, சிங்கள மக்கள் பார்க்க போகிறாங்க, தமிழ் மக்கள் பார்க்க போகிறாங்க. கண்டிப்பாக அது ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்வியல் இருக்கும். நாங்கள் இந்தியா அளவுக்கு இங்கே இருக்கிற 100 வருஷ சினிமாவோட எந்த விதமாக போட்டி போட முடியாது. என்ன நாங்கள் இங்கே வந்து கற்றுக்கணும், நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் புதுசாக உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் இருக்கும், புதுசாக ஒரு நடிப்பு இருக்கும், எல்லாமே ஒரு சின்ன சின்ன குட்டியாக இருக்கும். பிரம்மாண்டம் இந்த படத்தில் பெரிய திரையில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ சமீப காலமாக வந்துட்டு கண்டென்ட் நல்லா இருந்தால் அந்த படமெல்லாம் ஓடிட்டுருக்கு. நீங்கள் இந்த படத்தை சிம்பிளாக ஓட வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கெஞ்சி கேட்டு பழக்கம் இல்லை. ஆனால் பாருங்கள், கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் 4 பேர் இந்த படம் பார்த்துட்டு கண்டிப்பாக வழியாக வந்து இந்த நல்ல படம் நல்லா இருக்கு போய் பாருங்கன்னு சொல்லுவாங்கன்ற நம்பிக்கை இந்த படத்து மேலே, இந்த படத்துக்காக உழைச்ச 1.5 வருஷம் உழைச்ச அந்த டீம் மேலேயும் எங்கள் எல்லா மேலேயும் அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்கள் கையில் தான். ஆஹா, சூப்பர். 4 பேருமே வந்து ரொம்ப அருமையா, ரொம்ப அழகா வந்து கன்வே பண்ணீங்க. வெரி நைஸ். அண்ட் நம்ம ஷோக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. வந்து செலிபிரிட்டிஸ்லாம் அழகா சைன் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் ஞாபகார்த்தமா வைப்போம். ஸோ 4 பேரும் சைன் பண்றதுக்கு ரெடியா? டொன்டடாயின். ஸோ இந்த கப்பில் தான் சைன் பண்ணணும். ரெடியா? ஸோ 4 பேருமே வந்து ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப கியூட்டா, பப்ளியா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. அந்தோனி மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.